வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றி தாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் ஒன்றான மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம், அதாவது 2023 ஏப்ரல்லேருந்து தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா, பெண்களுக்காகவும் பெண் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ பெண்கள் மட்டுமே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இதில் நமக்கு என்ன வட்டி கிடைக்குது, அதாவது இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் என்ன, எவ்வளோ வட்டி, அந்த வட்டி எப்படி நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரியான எல்லா தகவல்களையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், மந்த்லி பட்ஜெட், அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கோல்டு சிட் ஸ்கீம்ஸ், அந்த மாதிரியான நிறைய தகவல்கள் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்கீம் பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் பெண் குழந்தைங்கள்லாம் மைனர் கேர்ள் சைல்டாக இருக்கீங்க அப்படின்னா கார்டியன் மூலயமா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு முறை பணம் செலுத்துகிற மாதிரியான இது. இப்போ மாதம் செலுத்துகிற ஆர்டி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீம் இல்லாமல் நம்ம ஒன் டைமாக லம்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுற ஒரு திட்டம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 100% சேஃபாக இருக்கும். காரணம், நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இயங்குற போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்மளோட பணம் பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதாவது நமக்கு இதில் இந்த ஸ்கீமில் சேர்றப்பவே என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் ஃபுல்லாகவே நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 2023 ஏப்ரலில் தொடங்கினாங்க. அண்ட் 2025 மார்ச் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் மார்ச் 2025 வரைக்கும் இந்த ஸ்கீம் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் அது வரைக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கீமுக்குமே 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த 3 குவார்ட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. அண்டு இதில் நம்ம மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். மேக்ஸிமமாக இதில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம பணத்தை சேமிக்கிறோம், சம்பாதிக்கல அப்படின்னா கூட நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை நம்ம சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பணத்தை நம்ம வீட்லேயே வச்சுருந்தோன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு சேவிங் ஸ்கீமில் போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பணம் வளரும். அண்ட் குறிப்பாக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது. பிகாஸ் இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம். ஸோ 2 வருஷத்துலேயே நமக்கு அதிகமான வட்டி இதில் கிடைக்குது. அண்ட் இதில் நமக்கு இப்போ ஒன் டைம் நான் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட ஒரு மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அடுத்தது திரும்ப உங்ககிட்ட ஒரு 10,000மோ 20,000மோ சேர்ந்துருக்கு, திரும்ப இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பட் முதல்ல ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் ரெண்டாவது நீங்கள் ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 3 மாதம் கேப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்ச் மாதம் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு அக்கௌண்ட் அப்படின்னா திரும்ப நீங்கள் இன்னொரு அமௌண்ட் சேர்ந்த அப்புறம் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 மாதம், அதாவது இது மார்ச்னா ஏப்ரல், மே, ஜூன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணலாம். பட் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் மேக்ஸிமமாக எல்லா அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டும் சேர்த்திங்கன்னா 2 lakhsக்கு மேலே போகக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் லிமிட் 2 lakhs தான். நீங்கள் 3 மாதம் கேப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பட் மொத்தமாக அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய் தாண்டக்கூடாது.
அடுத்தது இதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5% பெர் ஆனம். ஸோ நமக்கு 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 7.5% வட்டி வந்து நமக்கு கிடைக்குது பெர் ஆனம்க்கு. அண்ட் இதில் கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கிடைக்குது. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை காம்பவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெச்சூரிட்டி பீரியட், அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 2 வருஷம் முடியுது இல்லையா, 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு இதிலேருந்து வட்டி கிடைக்கும். நம்ம டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்ந்து மொத்தமாக நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் இன்கமாக இருந்தாலும் டிடிஎஸ் வந்து இதில் பிடிக்க மாட்டாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்கீம்லேயுமே வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கிடைக்கிற வட்டியை வந்து டேக்ஸபிள் இன்கம், ஸோ அதை வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்ஷியலாக நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் பண்ணலாம். நமக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம். அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 1 இயரில் எலிஜிபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 40% வந்து நம்ம பார்ஷியல் வித்ட்ராவலாக எடுத்துக்க முடியும் 1 வருஷம் கழிச்சு. அடுத்தது ப்ரீமெச்சர் க்ளோஷர். இது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கீம் அமௌண்ட் போட்டு ஆரம்பிச்சிட்டிங்க, அது வந்து திரும்ப நீங்கள் எடுக்கணும் அந்த பணத்தை மொத்தமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணலாம். பட் அது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் பண்ண முடியும், 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ண முடியாது. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு பெர் ஆனம் வந்து 7.5% கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறமா ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து 2% இன்ட்ரெஸ்ட்டை வந்து கழிச்சிருவாங்க. ஸோ 7.5% அப்படிங்கிறப்ப 2% கழிச்சிட்டா 5.5% தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண பீரியடுக்கு. அடுத்தது நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படிங்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் இதுக்கான ஃபார்ம் இருக்குது. ஸோ கேட்டால் அவங்களே வந்து கொடுப்பாங்க. அண்ட் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து அக்கௌண்ட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கேஒய்சி நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அண்ட் நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் அது கேஷோ இல்லை செக்காவோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம மகிழா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இது மூலமா தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் டெபாசிட் பண்ணலாம் பெண்கள் மட்டும். அண்ட் இதில் நமக்கு அதிகமான வட்டியும் கிடைக்குது. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறப்ப 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 801 ரூபா. ஸோ மெச்சூரிட்டி வந்து நமக்கு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும். ஸோ 2 வருஷம் முடிஞ்ச உடனே நமக்கு டெபாசிட் பண்ண 5000மும் அதுக்கான வட்டியும் சேர்ந்து 801 ரூபாயும் சேர்ந்து 5801 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதே 10000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி 2 வருஷத்துக்கு 1602 ரூபா. ஸோ மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு அதாவது 2 வருஷம் முடிஞ்ச உடனே 11602 ரூபா நமக்கு கிடச்சிரும். 25000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு 2 வருஷத்துக்கான வட்டி 4005 ரூபா கிடைக்கும். ஸோ மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 29005 ரூபா நமக்கு கிடைக்கும். 50000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கான வட்டி 2 வருஷத்துக்கு 8011 ரூபா கிடைக்கும். அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு ரெண்டும் சேர்த்து 58011 ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி 16022 ரூபா. அண்டு நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,16,022 ரூபா கிடைக்கும். அண்ட் 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு 32,044 ரூபா. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு 2,32,044 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா 7% வட்டி கொடுக்குறாங்க. நமக்கு வேறு எந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோ மற்ற ஸ்கீம்ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அதனால் இந்த ஸ்கீம் வந்து ஒரு சேஃபான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.